வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படின்றத பற்றி. ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இந்தியா முழுக்க இந்த வேக்சினேஷன் ஸ்கீமை பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் நகர்லேருந்து இதை தொடங்கி வச்சுருக்கிறார். 14 வயசுக்கு பெண்களுக்காக 14 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்காக இந்த வேக்சினேஷன் தடுப்பு போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எதற்காக அப்படின்னா செர்விக்கல் கேன்சர். ஓகேங்களா, செர்விக்கல் கேன்சரை தடுக்கிறதுக்காக. தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா செர்விக்கல் கேன்சர் அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய். ஓகேங்களா, கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது கரு உருவாகிற இடத்துல இருக்கிற அந்த இதில் வரக்கூடிய புற்றுநோய். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில், இந்திய பெண்களில் 2வது அதிகமாக கேன்சர் இந்த செர்விக்கல் கேன்சர் தான். முதல் இடத்துல பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. அதே மாதிரி உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவில் இருக்க பெண்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் 4வது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்திய பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இந்த செர்விக்கல் கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகிற பெண்களில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு சொன்ன ரிப்போர்ட். ஸோ இது என்ன அப்படின்னா 2ல் 1 பெண்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் இருக்குன்ற மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு சர்வே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஹெல்த் இஷ்யூ கிடையாது, இது ஒரு பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி. இது தனிப்பட்ட ஒரு ஹெல்த் கன்சர்ன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட நபருக்கான இது உடல்நிலை சரியில்லைன்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு பொது சுகாதார ஒரு சீர்கேடு அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷனை அமுல்படுத்தியிருக்காங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த செர்விக்கல் கேன்சர் உருவாக்குற அந்த வைரஸ் பேர் தான் ஹியூமன் பேப்பிலோமா. ஓகேங்களா, ஹெச்பிவி அப்படிங்கிறது. ஸோ இது மோஸ்ட்லி செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ்னால தான் இந்த வைரஸ் உருவாகப்படுது. ஓகேங்களா, செக்ஷுவல் கான்டாக்ட்ஸால் தான் வைரஸ். இந்த செர்விக்கல் கேன்சரில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 100க்கும் மேற்பட்ட டைப் இருக்குது. பட் 2 டைப் தான் ரொம்ப காமன். டைப் 16, டைப் 18, டைப் 16 அண்ட் டைப் 18. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க செர்விக்கல் கேன்சரில் 80% இந்த டைப் 16 அண்ட் டைப் 18ஓட மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹெச்பி இன்ஃபெக்ஷன் வந்த உடனே அது கேன்சராக ஃபார்ம் ஆகிடாது. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கருப்பையில் ரொம்ப நாட்களாகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரொம்ப நாட்களாக அந்த வைரஸ் தங்கின அப்புறம் செல் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் அது கேன்சராக உருவெடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த செர்விக்கல் கேன்சரோட ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 அண்ட் அபோவில் இருக்கிறவங்களுக்காக தான், அப்போ தான் அந்த கேன்சர் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னெச்சரிக்கை, ஓகேங்களா, இயர்லி டிடெக்ஷன் தான் இந்த செர்விக்கல் கேன்சருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கு டெஸ்ட்டு பேப்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டு பேர் பேப்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஹெச்பி வேக்சினேஷன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்றது அதனுடைய மருந்து பேர் கார்டாசில் 4, GARDASIL, கார்டாசில் 4 அப்படிங்கிறது தான் அந்த மருந்தோட பேர். இந்த வேக்சினேஷன் போட்டாச்சு அப்படின்னா பேப் டெஸ்ட் தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் என்னென்னா ஒரு ப்ரீகாஷியரி தான். ஓகேங்களா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தான் இந்த வேக்சினேஷன் போடுறாங்களே தவிர இந்த வேக்சினேஷன் போட்டுட்டால் எனக்கு செர்விக்கல் கேன்சர் வராதுன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஹெச்பிவி அந்த வேக்சினேஷன் எல்லா டைப்ஸ் ஆஃப் அந்த ஹெச்பி வைரஸுமே அது எடுத்துக்கல. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதில் நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது டைப் 16 அண்ட் டைப் 18க்கு மட்டும்தான். ஸோ இப்போ இந்த செர்விக்கல் கேன்சர் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. பிரெஸ்ட் கேன்சரே பீட் பண்ணிவிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. போத் ஹெல்த் அஃபிஷியல்ஸ், NGOs, கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க. அதுக்காக தான் ரிசர்ச்சும் நிறையா போயிட்டுருக்கப்போ தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் ப்ளஸ் ரெகுலர் ஸ்க்ரீனிங் தான் இதை நம்ம மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வேக்சினேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா செர்விக்கல் கேன்சர் வராதுன்ற அர்த்தம் கிடையாது. வேக்சினேஷன் போட்டாலும் அந்த பேப்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க, அந்த பர்டிகுலர் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் பேப்ஸ் டெஸ்ட்டும்பாங்க. அதையும் நாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜிலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதை க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஹெல்த் அஃபிஷியல்ஸோட ரிப்போர்ட். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சு அப்படின்னா தே கான்ட் டூ எனிதிங் அப்படிங்கிறது தான்.
HP vaccination, human papilloma virus vaccination. Thank you for watching the video.